இதுவரைக்கும் நிலவு சார்ந்த ஆராய்ச்சிகளை பல நாடுகள் முன்னெடுத்து ஏகப்பட்ட விண்கலன்களை நிலவுக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் இந்தியாவுடைய இஸ்ரோ சந்திராயன் 3 மூலமாக வெற்றிகரமாக நிலவில் லேண்டரை ரோவரை தரையிறக்கி சாதனை பண்ணாங்க. பட் இது எல்லாமே விண்கலன் சார்ந்த ஆய்வுகளாக தான் இருந்திருக்கு. நிலவில் சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதை பூமிக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு ஆராய்ச்சி பண்ண நாடுகள் இதெல்லாம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதில் சில நாடுகள் மட்டும்தான் வரும். அதில் நாசாவோடைய அப்போலோ மிஷின் மூலமாக கிட்டத்தட்ட 300 கிராம் நிலவோடைய சாம்பிளை பூமிக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க நாசா. பட் இதில் இந்த மாதிரி சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்த இடம் அப்படிங்கிறது நிலவை நம்ம பூமியிலேருந்து எந்த பகுதியை பார்க்குறோமோ அந்த பகுதியிலிருந்து தான் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் செய்யப்பட்டிருக்கு. நிலவோடைய மறுபக்கம் நம்ம பூமியிலேருந்து பார்க்க முடியாத அந்த பக்கத்துல இருந்து எந்த நாடு இதுவரைக்கும் சாம்பிளை கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது சைனா தான். சைனாவுடைய சான்யி 4 சான்யி 6 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விண்கலன் மூலமாக அந்த நிலவோடைய மறுபக்கத்தில் மர்மமான அந்த பக்கத்தில் இருந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க.